வெல்கம் டு லைட் டாக்கீஸ். தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 37 நாட்கள் ஆகின்றது. ஆனால் அவர் எப்போது டிஸ்சார்ஜ் ஆவார்னு என்ற கேள்விக்கு மட்டும் இதுவரைக்கும் சரியான பதில் கிடைக்கல. முதல் ஜெயலலிதாவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குதுன்னு, அவர் இன்னும் சில தினங்களில் மருத்துவமனையில் இருப்பாருன்னு பல அறிக்கைகள் வெளிவந்துச்சு. பின்ன அவருக்கு சில பிரச்சனைகள் இருப்பதாகவும் பல நாட்கள் மருத்துவமனையில் இருக்கணும்னு மருத்துவ நிர்வாகம் தெரிவிச்சிச்சு. இதனை அடுத்து முதல்வர் ஜெயலலிதாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு அப்போலோ அறிக்கைகளும் சிறிது காலம் ஓய்வு கொடுக்கப்பட்டுச்சு. பின்னர் முதல்வர் ஜெயலலிதா உடல்நலம் குறித்து அறிக்கை வெளியிட்ட அப்போலோ நிர்வாகமும் ஒரு நலமுடன் இருக்கிறார் எனவும் பேசுகிறார் எனவும் ஒரு நீண்ட அறிக்கையை வேற கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வெளியிட்டுச்சு. அவர் சைகை மூலமா பேசுறாரு, தானா எழுந்து உட்கார்றாரு என பல தகவல்கள் வந்துச்சு. இதுக்கப்புறம் அவர் உடல்நிலை தேறியுள்ள நிலையில தீபாவளியை எங்கு கொண்டாடுவார் என விவாதமே சமூக வலைதளங்கள் நடந்துச்சு. முதல் ஜெயலலிதா அவர்கள் போயஸ் கார்டன் இல்லத்திற்கு கொண்டு செல்ல அங்கு பிரம்மாண்டமா லிப்ட் வசதிகள் இருந்து எல்லா விரிவாக்க பணிகளும் நடந்து வந்துட்டு இருக்கு. இதனை அடுத்து ஜெயலலிதா தீபாவளிக்கு முன்னரே மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயஸ் கார்டன் செல்வார்னு ஒரு பரவலா ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. சசிகலா தரப்பு முதல் ஜெயலலிதாவை வீட்டுக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்க விருப்பம் காட்டுவதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஆனால் மருத்துவர்கள் முதல்வர் முழுமையாக குணம் பெற்ற பின் டிஸ்சார்ஜ் செய்ய முடியும் என கூறியதாக வேற பேசப்படுது. இந்த நிலையில சசிகலாவை சந்திச்ச ஜோதிடர்கள் முதல் ஜெயலலிதா அவர்கள் தீபாவளிக்கு பின்னர் தான் டிஸ்சார்ஜ் ஆக வேண்டும் என நாள் குறித்து வேற கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். ஆனா அவர் தீபாவளிக்கு முன்னர் போயஸ் கார்டன் திரும்புவார் என அதிமுக வட்டாரங்கள் பேசப்பட்டு வந்தன. ஜெயலலிதா தற்போது நல்ல குணமாகி வேற வந்துட்டாங்க, மெதுவாகவும் பேசுறாங்களாம். அவங்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் அவருக்கு நல்ல ஒத்துழைப்பு வேற வழங்கி வந்துட்டு இருக்கான். எனவே தீபாவளிக்கு முன்னரே அவர் போயஸ் கார்டன் சென்று சிகிச்சை தொடர்வார் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில இந்த சந்தேகம் இன்று பிற்பகல் தெளிவாகும் என எதிர்பார்க்கப்படுது. ஸோ இன்னைக்கு சாயங்காலமே அப்போலோ மருத்துவமனையிலிருந்து ஒரு அறிக்கை வரும். அதுல கண்டிப்பா அவர் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுக வட்டாரங்கள்ல இருந்து பேசப்படுற விஷயம் உண்மையா இல்லையான்னு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.